இந்த வீடியோல பைத்தானோட பில்ட்-இன் ஃபங்ஷன்ஸ் பத்தி நம்ம ட்ரெய்னர் சொல்லிக் கொடுக்க போறாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபங்ஷன்ஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ ஃபங்ஷன்ஸ் அப்படிங்கிறது மெயினா எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, லைக் இது வந்து ஒன் ஆஃப் அ பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் தட் ரிட்டன் த ஸ்பெசிஃபிக் டாஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இப்போ உங்களுக்கு வேணுங்கிற டாஸ்க் வந்து நீங்க அங்க எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அது இந்த ஃபங்ஷன் யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணோம்னா, நமக்கு ஈஸியா நம்மளோட ஒர்க் வந்து முடிஞ்சிரும். ஓகே. ஒரு சில பர்ட்டிகுலர்ஸ் கோட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டும் நம்ம குடுத்தா போதும். அண்ட் தென் அதோட டாஸ்க் வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஓகேவா? அதுதான் வந்து நம்ம ஃபங்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுல 4 டைப்ஸ் ஆஃப் ஃபங்ஷன்ஸ் இருக்கு. ஒண்ணு ஃபர்ஸ்ட் திங் பில்ட்-இன் ஃபங்ஷன். செகண்ட் பார்த்தீங்கன்னா யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். தேர்ட் பார்த்தீங்கன்னா ரெகர்சிவ் ஃபங்க்ஷன். அண்ட் ஃபோர்த் வந்து லாம்டா ஃபங்க்ஷன். இல்லைனா அதுக்கு இன்னொரு நேம் வந்து அனானிமஸ் ஃபங்க்ஷன். ஸோ நம்ம போக போக எல்லா ஃபங்க்ஷனும் டீட்டெயிலில் பார்க்கலாம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் திங் உங்களுக்கு பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ். இதில் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா பில்ட்-இன் ஃபங்க்ஷன்னா நம்ம லைப்ரரின்னு என்னன்னு ப்ரீவியஸ் வீடியோ நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அந்த லைப்ரரிங்கிறது என்ன? குடுக்குற ப்ரீ டிஃபைன்டு கோட் வந்து செட் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம டைரக்ட்டா அந்த நேம மட்டும் இம்போர்ட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுவோம். கரெக்ட்டா? அதே மாரி தான் இங்கேயுமே உங்களுக்கு. குடுத்துருக்க பர்ட்டிகுலர் வேர்ட்ஸ வந்து இங்க உள்ள நம்ம குடுத்துட்டு, அத டைரக்ட்டா நம்ம அந்த ப்ராசஸ மட்டும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி ஒர்க் பண்ற மாரி இருக்கும். அதத்தான் இங்க வந்து பில்ட்-இன் ஃபங்ஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? இதுல வந்து பெருசா நம்ம கோட் இன் டெப்த்தா போடணும் அப்படிலாம் இல்ல. அந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி அதுவே நமக்கு அவுட்புட் வந்து குடுத்துரும். ஓகேவா? இதுல நெறைய கான்செப்ட் இருக்கு. லைக் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற அந்த பிரிண்ட் ஆகட்டும், இல்ல யூஸ் பண்ற லென்த் ஆகட்டும், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பில்ட்-இன் ஃபங்ஷன் பேஸ் பண்ணி தான் வரும். ஸோ இப்ப பிரிண்ட் குடுக்குறோம். நம்ம இது வந்து பிரிண்ட் பண்ணணும்னா, இந்த மாரி நான் குடுக்கறத போயிட்டு நீ எக்ஸிக்யூட் பண்ணுன்னு நம்ம ஒரு 100 லைன் ஆஃப் கோட் வந்து நம்ம குடுக்குறோமா என்ன? இல்ல, இல்ல. அந்த மாரி தான் உங்களுக்கு இதுவுமே. ஸோ பிரிண்ட் அப்படிங்கும்போது, டைரக்ட்டா பிரிண்ட் பண்ணணும்னு சிஸ்டம்க்கு தெரியும் இல்லையா? ஸோ அந்த மாரி யூஸ் பண்றது தான் இங்க பில்ட்-இன் ஃபங்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுல நெறைய கான்செப்ட்ஸ் இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, ஒரு 50 பிளஸ் கான்செப்ட் இருக்கு. ஸோ நமக்கு எது இதெல்லாம் தேவை, அண்ட் தென் எதெல்லாம் நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணுவோமோ, அத மட்டும் நான் இங்க குடுத்துருக்கேன். இஃப் இன் கேஸ் உங்களுக்கு ஏதாவது நியூவா அடிஷனலா தெரியணும் அப்படின்னா, நீங்க கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இதில ஒரு ஃபியூ கான்செப்ட்ட பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங் ஏபிஎஸ் ஃபங்ஷன். ஸோ ஏபிஎஸ்ங்கிறது அப்சல்யூட் ஃபங்ஷன்னு சொல்லுவோம். அதாவது அப்சல்யூட் வேல்யூன்னு சொல்லுவோம். இது பொறுத்தவரையும் பிளஸ் இல்ல மைனஸ் இது பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். லைக் குடுக்குற வேல்யூஸ அப்படியே ரிட்டர்ன் பண்ணும். இப்போ -20 நான் குடுத்துருக்கேனா, இந்த சிம்பல் எதுவுமே இல்லாம உங்களுக்கு அவுட்புட் வந்து 20 மட்டும் வரும். இந்த மாரி யூஸ் பண்றத நம்ம ஏபிஎஸ் ஃபங்ஷன் யூஸ் பண்ணுவோம். அடுத்து ஆல் ஃபங்ஷன். ஸோ ஆல் ஃபங்ஷன் அப்படிங்கும்போது லைக் எப்பப்பலாம் உங்களுக்கு குடுத்துருக்க லிஸ்ட் இல்ல டப்பிள் ஏதோ ஒண்ணு குடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அங்க வந்து உங்களுக்கு எப்பல்லாம் 0 வருதோ, அப்பல்லாம் ஃபால்ஸ்ன்னு அவுட்புட் வரும். அதர்வைஸ் மத்தபடி எது குடுத்தாலும் அங்க ட்ரூன்னு தான் வரும். ஓகேவா? லைக் இப்ப இப்படி குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே குடுத்துருக்கேன் பாருங்க. இந்த லிஸ்ட்ல இந்த மாரி 0 இப்ப வந்திருக்கா? அப்ப அவுட்புட் வந்து எனக்கு என்ன ஆயிடும்? ஃபால்ஸ்ன்னு வரும். இஃப் இன்கேஸ் இந்த 0வ நான் தூக்கிட்டேன்னா, எனக்கு அவுட்புட் வந்து ட்ரூன்னு வந்துரும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பின் ஃபங்ஷன். ஸோ பின்னுங்கிறது என்னன்னா, பைனரி ரெப்ரசன்டேஷன் சொல்லுவோம். அதாவது இப்ப நம்ம ஒரு வேல்யூ குடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அது பேக்கிரவுண்ட்ல அங்க போயிட்டு சிஸ்டம்ல எப்படி ஸ்டோர் ஆகும்னா, அதுக்கு தெரியிற மாரி ஸ்டோர் ஆகும். லைக் இப்போ 0 பின்னு ஸ்டார்ட் பண்ணி, இந்த மாரி ஒன்ஸ் 0 இது பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து அங்க ஸ்டோர் ஆயிட்டு இருக்கும். சரிங்களா? இந்த மாரி வரது தான் என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா, பின் ஃபங்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அந்த பேக்கிரவுண்ட்ல உங்களுக்கு அந்த மெமரி லொகேஷன்ல என்ன நம்பர்ல போயிட்டு சேவ் ஆகுதோ, அதத்தான் இங்க பின் ஃபங்ஷன்னு சொல்லுவோம். ஸோ இதுல நீங்க டைரக்ட்டா அந்த பின் ஆஃப்ன்னு சொல்லிட்டு இந்த வேல்யூ குடுத்தீங்கன்னா போதும். இந்த மாரி இதோட ஃபங்ஷன் வந்து உங்களுக்கு அவுட்புட்ல வந்துரும். அடுத்து பார்த்தீங்கன்னா சம்னாலே உங்களுக்கு தெரியும். நார்மலா ஆட் பண்ணி வருது. குடுத்துருக்க லிஸ்ட்லயோ இல்ல டப்பிள்லயோ குடுக்குறீங்கன்னா, அத ஆட் பண்ணி குடுக்கறத நம்ம அந்த சம் ஃபங்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிக்ஷனரி. ஸோ டிக்ஷனரிங்கிறது டேட்டா டைப். உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். லைக் எப்பலாம் நம்ம கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணி அண்ட் தென் வேல்யூஸ பேர் பண்ணி ஒர்க் பண்றோமோ, அது டிக்ஷனரின்னு சொல்லுவோம் இல்லையா? இங்க பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த மாரி எதுவும் குடுக்க வேணாம். லைக் டிக்ட் ஆஃப்ன்னு குடுத்து இந்த டேட்டாவ குடுத்தீங்கன்னா போதும். உங்களுக்கு வந்திருக்கிறது டிக்ஷனரியோட அவுட்புட் வந்து உங்களுக்கு வந்துரும். நெக்ஸ்ட் வந்து சார்ட்டட் ஃபங்ஷன். ஸோ ஜென்ரலா சார்ட்டட் அப்படிங்கும்போதே அசெண்டிங் டு டிசெண்டிங், டிசெண்டிங் டு அசெண்டிங் ஆர்டர்ல சொல்லுவோம் இல்லையா? அதே தான் இங்கேயுமே. ஸோ அசெண்டிங் இங்க குடுக்குற வேல்யூஸ் வந்து இப்ப நான் ஃபேவரைட் சப்ஜெக்ட்ன்னு குடுத்துருக்கேன்னா, ஸோ இதுல இருக்கிற ஒரு எலமெண்ட்டும் உங்களுக்கு ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர்ல அசெண்டிங் டு டிசெண்டிங்னு வந்துச்சுன்னா, இந்த மாரி நம்ம குடுப்போம். இஃப் இன் கேஸ் அது உங்களுக்கு டிசெண்டிங்லேருந்து அசெண்டிங் வரணும் வேணும் அப்படின்னா, இந்த மாரி ரிவர்ஸ் இஸ் ஈக்வல் டு ட்ரூன்னு குடுத்தீங்கன்னா போதும். அது டைரக்ட்டாவே உங்களுக்கு வந்துரும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்ச். ஸோ ரேஞ்ச் பொறுத்தவரையும் உங்களுக்கு குடுத்துருக்க வேல்யூஸ் வந்து லைக் இப்போ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பிரிண்ட் இது இது வந்து பார்த்தீங்கன்னா, ரேஞ்ச் பொறுத்தவரையும் உங்களுக்கு லிஸ்ட்ன்ற ஒரு டிஃபால்ட் கீவேர்ட் குடுத்து தான் குடுப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது இங்க ரேஞ்ச் அப்படின்னு குடுத்தோம்னா, லைக் 0, 1, 2, 3 4 எலமெண்ட் உங்களுக்கு வந்துரும். ஸோ இந்த மாரி எலமெண்ட் பேஸ் பண்ணி இங்க ஒர்க் பண்றத நம்ம ரேஞ்சுன்னு சொல்லுவோம். அடுத்து ரிவர்ஸ்ட் அப்படின்னா, குடுத்துருக்க வேல்யூஸ அப்படி ரிவர்ஸ் பண்ணி பண்றத ரிவர்ஸ்ன்னு சொல்லுவோம். லென்த் அப்படிங்கும்போது குடுத்துருக்க வேல்யூவோட லென்த் ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ 5 எலமெண்ட் இருக்கா? ஸோ அவுட்புட் வந்து எனக்கு 5ன்னு வந்துரும். இந்த மாரி எலமெண்ட்ட குடுக்கறது லென்த். பிரிண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு டிஃபால்ட்டா தெரிஞ்ச விஷயம் தான். நார்மலா நமக்கு பிரிண்ட் பண்றோம் அப்படின்னா, அத நம்ம பிரிண்ட்ன்னு சொல்லுவோமா? ஸோ இந்த மாரி குடுக்கறத நம்ம பிரிண்ட்ன்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வரது தான் இங்க பில்ட் இன் ஃபங்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா?